வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டீங்களா? நம்ம கண்டத்தியாமல நீனு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்க வேணுமா உங்களுக்கு? உங்க எல்லாருக்கும் வணக்கம். அப்ப ஆரம்பிச்சோமா? உங்களுக்கு ஆர்டருக்காக தான் ஒத்திக்க. நாங்க எல்லாரும் உடன்பிறப்பு. அதனால எல்லாமே ஒண்ணா சொல்லி வச்ச மாதிரி செய்றீங்க. ஆமா. அதனால ஆமா. இன்னொரு ஆர்டருக்காரர் இருப்பாரு அவருங்க. எங்க அவரு காணோம்? எங்க அவரு? வருவாரு. சைஸா வருவாரு. அவர் சைஸா ஒதுக்கிட்டே லேட்டா ஆனா லேட்டஸ்டா வருவாரு அவரு. ஆமா ஆமா ஆமா. அது உங்களுக்கு தான் தெரியும். சொக்குப்படி வச்சிருக்க மாமா. என்னமா கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லைன்னா கை வைந்து கூச்சப்படாத நம்ம பிள்ளைதான் கேளு. யார்கிட்ட கேட்கிறேன்? ரொம்ப நாள் கேட்டு வந்து என்னால கேட்காம கேளுப்பா, மனசு நல்லா கேளுப்பா. ஏமா சாத்தி சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கியா? ஆமா, பட்டுக்கோட்டையில இருந்து வரும்போது எங்களுக்கு கீழே விழுந்துட்டியா? ஏப்பா
அப்புறம் ஏன் நெஞ்சு இப்படி வீங்கிருக்கு? அது கீழே எல்லாம் விழுகல. சரிண்ணா. அது புதுக்கோட்டையில இருந்து விழுந்துருச்சு. புதுக்கோட்டையில 2 இட்லி சாப்பிட்டுட்டான், அது நெஞ்சுக்குள்ளே நிற்கிதான். பாரு. ஏங்க தெரியாம இருக்கிற வீட்ல சண்டையா? ஏமா கண்ணு 2 வீங்கி போயிருக்கு. ஏம்மா அது எப்போது உங்களுக்கு இயற்கை. ஏமா உனக்கு தெரியாத வீட்டுல சட்டையா அதே இல்லையான்னு? மாதிரி தான் இங்கேயும். பச்சைப்புள்ள பாண்டியரு. கருவாடு வாட தாங்க முடியாது. மாப்பிள்ள தாடிக்கும்பை சேர்ந்த நாடக ரசிகர்கள் மன்றத்தின் சார்பாக இங்கு இசை குழுவினரை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய எங்கு சென்றாலும், இங்கே மட்டும் இல்லை எங்கு சென்றாலும் அவங்க நாடகத்துக்குன்னு வந்தால் கண்டிப்பாக வந்து அக்கமேளத்துக்கு அன்பளிப்பு, நடிகர்களுக்கு எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய தாடிக்கொம்பு நாடக ரசிகர் மன்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம். சூட வெங்கடா பூரி கால கருவாடு. எது சூட வெங்கடா கார புளித்தி கருவாடு. ஏய் மாப்ள, நானு கடற்கரை ஏரியாவுல தான் இருக்கேன். ஆமா ஆமா. எங்க சொல்லு? சூட வெங்கடா
புடி கருவாடு. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம சூட வெங்கடம் பொடி கார கருவாடு. புளித்தி கருவாடு. பொடி கருவாடு. மாப்பிள ஓ சூட வெங்கடம் கருவாடு எல்லாம் இருக்கு. இடையில என்ன சொன்னீங்க? சூட வெங்கடம் புளித்தி கருவாடு. அதாவது புளி ஊத்தி வைக்கிறது வந்து புளி வியாபாரம் பண்றாப்படி. இப்போ உங்களுக்கு கருவாடு வேணுமா? நான் எவ்வளவு கட்டுமாடு கொண்டாந்து வியாபாரம். நீ இப்படி விற்க போறது கருவாடே எனக்கு வேணாம். நல்லா சூட வெங்கடம். எது? அட என்னமா கண்ணில் பூண்டு ஒரு பிள்ளை பூண்டு வைக்கிறப்பா. ஆமாமா கண்ணில் காமிமா. சூட வெங்கடம் புளித்தி கருவாடு. ஏய் சூட வெங்கடம் புளித்தி கருவாடு. ஏய். அதை தேப்ப நான் சொல்றேன். அட என்னமா கண்ணில் காமிமா. பூண்டு என்ன வைக்கிறேன். பூண்டு யார் பார்த்துட்டு இருக்கா? ஒத்தரையும் காணுமே. உங்க வாயுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, கை கால் குத்தாதுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுங்க. மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. சூட வெங்கடம் புளித்தி கருவாடு. வெள்ளை பூண்டு, வெள்ளை பூண்டு, வெள்ளை பூண்டு. சூட வெங்கடம் மிக புளித்தி குறைவான விலையில் சூட வெங்கடம் பூண்டு, பூண்டு, பூண்டு. கருவாடு. பூண்டு வேணுமா? கருவாடு. கருவாடு. பூண்டு வேணுமா? கருவாடு. 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 ஆமா பூண்டு வேணுமா? பூண்டு வேணுமா கேக்குறாங்க. பந்தன பூச்சி வேணுமா? பூண்டு வேணுமா? பூண்டு வேணுமா கேக்குறா. பூண்டு அது எவ்வளவு அருமையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பூண்டு வாங்குறதுக்கா? பூண்டு வாங்குறதுக்கான்னு கேட்டேன். எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். தாடி கொம்பு தானே. சரவணா அண்ணன் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அண்ணவருக்கு என் மனமான நன்றி, என்னிடம் வணக்கம். சூட வெங்கட புளித்தி கருவாடு. ஏய் அது அப்ப அந்த என்ன பண்ண புரியல நீ? நான் இது எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண தெரியாது. என்ன நினைச்சுக்கோ மனசுல? என்ன நினைச்சிருக்க நீ? என்னம்மா ஏமா பாக்குற? யாரை கேக்குறீங்க? யாரை பாத்துட்டு இருக்க நீ? ஏன் ஊர்ல நான் யாரும் பாக்குற உனக்கு ஊராதே. மாட்டேங்குது. ஆமாமா. நான் வாடிக்கு நான் தான் வித்துட்டு இருக்கேன். நீ என்ன எடுத்து வந்து யாரை நீ பாத்துட்டு என்ன வைக்கிற? நீ என்ன வைக்கிற? என்ன வைக்கிற? மேரா உள்ள நடிச்சீங்க. புட்ட அடிக்காதம்மா பாவம். என்ன விக்க வந்த? டான்ஸா ரவுடி குண்டியாடா அவ. என்ன அந்த இது என்ன விக்க வந்த? பேக்க தூங்குனி அந்த பேக்கு என்ன வைக்கிற பாத்தியா? என்ன பேக்கு? ராஜவாடி சட்டி வச்சு வைக்கிறது. அத தூக்கி மடார் வாழை செத்து போயிட்டா என்ன பண்றது? அந்த ஆளு 3 மாசமா குளிக்க மாட்டேங்கிறாப்ல. கண்ண முன்னாடி பக்கத்துல வந்தவங்க யாரு மாடி கேட்டு போறாங்க. யாருக்கு அந்த அடக்கலையா? இருமா. அது பேச்ச மாத்தாதீங்க. என்ன பண்ணி இருக்கீங்க? அட நான் கார் நான் புதுக்கு என்னடா விட்டேன்? கருவாடு வைக்கிறதுக்கு இருக்கமா? கருவாடா? ஆமா. கருவாடு விக்க நேரமா இது? நீ பூண்டு வைக்கிற நேரமா மாமா? ஆமா, பூண்டு விக்க நேரமா. சரி இவ்வளவு பேசுறல்ல. நாய் வாங்குவோம், வரமாட்டா? இவ்வளவு நீ பேசுறல்ல. ஆ. பூண்டு என்னென்ன குழம்புக்கு போடுவா சொல்லுவா அப்போ. பூண்டு குழம்பு வைப்பா, ரசம் வைப்பா, எல்லா குழம்புக்கும் பயன்படுமியா? எல்லாரும் பூண்டு போடலாம். ஆமா, உன் கருவாடை வச்சு என்ன பண்ணுவ நீ? ஏன் கருவாடு எதுல வேணாலும் சேர்க்கலாம். எத்தனையும் சேர்க்க முடியாது. அம்மா, நீ எத்தனை நாள் சாம்பார் சோறுனாலும் சரி ஒரு நாள் கருவாடு என்கிட்ட வாங்கி தின்னுவாரு. அவ்வளவு அருமையா இருக்கு என் கருவாடு. ஏன் அரிப்பு வந்து சாகிறதுக்கானா? அம்மா என் கருவாடு அரி போடாமா சூட வெங்கடம் கார புளித்தி கருவாடுமா. என்ன கருவாடு? புளி விட்டு வச்சுன்னா அது பேர் கருவாடு. நான் அடக்கம் தேவை முதல்ல. நீ மட்டும் வெள்ளை பூண்டு அந்த பூண்டு இந்த பூண்டு நான் கேட்கறேன். ஏன் நான் உண்மைதானே சொல்றேன்? வெள்ளை பூண்டு விக்கிறேன் நானு. நான் சொல்றேன் வெள்ளை பூண்டு. நான் சரி, தான் சொல்றேன். இப்ப என் கருவாடு எடுத்து நான் காட்டுறேன். ஆ. உன் பூண்டு எடுத்து காட்டு. எங்க நீ காமி கருவாடை நான் கருவாடை காமி. காட்டு. கருவாடை காட்டி போடுமா? காமி பாப்போம். காட்டுவேன். காமியா பாப்போம். இந்த பேக்க நீ மாத்தி கருவாடை காமிக்கும்போது நான் பூண்டை காமிக்க மாட்டேனா? காட்டுமா. காட்டு. என்னத்த நீ எப்ப பார்க்கலாம்னு தெரியல காட்டு நீ எப்ப காட்டு. பார்க்கலாம்னு அம்மா பார்க்கலையே. பொம்பளை மாதிரி பேசுறதுக்கு. நான் அடக்கமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்ப நீ நான் அடக்கம் பேசிருக்க அந்த கை நீட்டி பேசுறது கண்ண காட்டி பேசுறது என்கிட்ட வேணா வேற இடத்துல ஆமா வச்சு உங்கள்ட்ட கண்ணை காட்டி பேசினா புழு புழு தான் இருக்கு. ஐயோ உங்ககிட்ட கண்ண காட்டி பேசினாலும் அப்படியே கிளுகுளு தான் இருக்கும். என்ன இருக்குங்க? இருமா. என்னது என்ன காப்பி? நீ மல்லி காப்பி. ஆமா இப்படி காப்பி. மல்லி காப்பி மிச்சம் மிச்சம்ல மல்லி காப்பி இதுலயா புடிச்சு தர மல்லி காப்பி போகுது. இங்க பாரியா? இங்க பாரு நீ பேச்ச மாத்திட்டு இருக்காத. ஏமா? இங்க பாரு நீ வம்பு இழுக்கணும் வந்துட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கேன். ஏமா நான் வம்புக்கு போக மாட்டேன். நான் நீட்டி பேசுற என்கிட்ட வேணா வச்சுக்க. வம்புக்கு நான் போக மாட்டேன். நான் ஆம்பளைன்னு மரியாதை பண்ணிட்டு இருக்கேன். 60 வயசு கிழவி அந்த வம்பு கொஞ்சம் தூக்கி போட்டு இத கடிச்சிட்டே கிடப்பேன். கை கால கடிச்சிட்டே கிடப்பேன். இங்க பாரு எனக்கு கோவம் வராது. எனக்கு கோவம் வராது. எனக்கு கோவம் வராது. கோவம் வராது எனக்கு தெரியும். நீ எவ்வளவு கோவம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்ப. அது எனக்கு தான் தெரியும். ஓ வந்துட்டு வச்சுக்க. ஏமா தாங்க மாட்டே நீ. முதல்ல ஆம்பளை கிட்ட அடக்குடமா பேச நீ கத்துக்க. நீ பொம்பளை கிட்ட நல்லா ஒழுக்கமா இப்ப நான் பேசு. என்ன ஒழுக்கமா பேசினேன்? ஏன் யாவது நான் பார்த்தேன், ஓ யாவது நீ பார்த்த. ஆமா. உன்கிட்ட நான் வம்புக்கு வந்தனா? வம்புக்கு வந்தனா? நான் வந்து உன்கிட்ட வம்புக்கு. யா. இருமா. இப்படி கைய பிடிச்சனா? இல்ல இப்படி பக்கத்துல இழுத்தனா? இல்ல இப்படி கட்டி பிடிச்சனா? ஏதாவது பண்ணலாமா? நான் பாட்டு கொண்டு ஏன் கொண்டு வேலை கொண்டு நான் நிக்கிறேன். என்னமா? நீ வாயே. நான் உன்னை என்ன பண்ண? சட்டை பிடிச்சிருக்கனா? ஏய் ஏய் அது என்ன உரப்பை மாதிரி இருக்கு. என்ன நீ அடிச்சே சரி என்ன மாதிரி குஞ்சுல குத்துன மரியாதை இருக்கும்னா ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு வச்சு ஊர் ஊரா பழப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா
அவரு பாப்பா நீ காப்பி நீ எதுக்கு காப்பி வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏ அவரு ஏதா மழை அவரு எதுக்குமா? முன்னாடி என்னமோ நான் பார்த்தேனே. என்ன பார்த்தியா? இல்ல வேற என்னமோ தெரிஞ்சுச்சு. இது தெரிஞ்சிருச்சா? அவரு பாப்பா ஆமா. சரவணா ஸ்டோர் எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இங்க மட்டும் தான் கிளை இருக்கும். இப்பதான் தெரியலையா நீ? ஏம்மா? இதே மாதிரி எத்தனை பேர் தெரியலையா? இந்த மாதிரி 4 பேர் தெரியணும். நான் ஒண்ணு, எங்க அண்ணன் 4 பேர். அம்மா, இதை பத்தி நீ பேச வேணாம். அவன் இதை பத்தியா? இவளது நீ பேச. அடங்கப்பா முடியாது. டென்ஷன் கூடாது. நானே மடப்படம் பண்ணி ஓடிருக்கேன். நீ வேற எல்லாம் காப்புன்னு நினைக்கிறீங்க. அந்த வாரம் உங்க கம்பெனிக்கு கூட்டிகிட்டு பேர் வேலைக்கு போங்க. 2 பேரும் குடிச்சு விடிய காலம் எந்திரிச்சு வாங்க. ஏம்மா, இவளது நீ பேசிக்கிட்டு இருக்கிய. ஒரு பொம்பளைக்கு நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன் நான் சொல்லுவேன். இங்க பாரு, ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்காட்டி ஜான் பிள்ளைக்கு நான் தான் விட்டு பாத்துக்கிட்டு அந்த மாதிரி சாமிக்கு மரியாதை கொடுத்து நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அதான் பேசிட்டு இருக்கேன். உடனே பேசிக்கிட்டு இருக்கலமா? உன்னை ஏதோ தவறக்குறோம் நான் பேசுறேனா? நான் ஒண்ணு பேசுறது தவறா? பேசுறேனா? இல்ல. இப்ப நீ பாட்டு உன் வேலையை பார்த்த. நான் என்ன வியாபாரம் பார்த்தேன்? உனக்கே தெரியலையா? நான் என்ன வியாபாரம் பார்த்தேன்? கருவாடு வியாபாரம் நீ பார்த்தேன். பூண்டு வியாபாரம் பார்த்தேன். நீ பூண்டு வியாபாரம் பார்க்கும்போது நான் கருவாடு எடுத்தனா? நீ பூண்டுங்கும் போது நான் கருவாடு சொல்ல மாட்டேன். நீ பூண்டுங்கும் போது நான் கருவாடு சொல்ல மாட்டேன். நான் கருவாடு பூண்டு சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்ல இருமா, இப்ப நீ பூண்டுனியா? சரி. நான் என்ன சொன்னேன்? கருவாடு கருவாடு சொன்னேன். நீ பூண்டுங்கும் போது நீ கருவாடு சொன்னியா? நான் பூண்டுன்னு சொன்னேன். நீ கருவாடு சொல்ல நான் பூண்டுன்னு சொன்னேன். அந்த வெள்ளை பூண்டு நான் பூண்டுன்னு சொல்ல நீ கருவாடு சொன்ன. அதான் உன்கிட்ட சண்டைக்கு வந்தனா. வலது நான் பேசுகிறேன். என் வியாபாரத்தை நான் பாத்துக்கிட்டேன். உன் வியாபாரத்தை நீ பார்த்த. ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுற பெண்கள் யாரு? முதல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க நீங்க. ஏம்மா, எல்லா இடத்துலயும் ஆம்பளை பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம்? சாதாரண பஸ் எடுத்துக்க. பஸ்ல கூட பெண்களுக்கு நாங்க தான் மரியாதை கொடுக்குறோம். பஸ்ல ஏற்பாரு பெண்கள் ஏற பக்கட்டும் மகளிர் பூவையர் வளையகரங்கள்னு அவ்வளவு அருமையாக இருக்கும். ஆம்பளை நாங்க ஏற பக்கத்து பாரு, புகையை பிடிக்காது, டிக்கெட் எடுக்க ஜாக்கிரதை, செருப்பை கட்டி எடுப்போம். இவங்க வாட்டி எழுதி வச்சுப்பா எங்க பக்கத்து என்னென்ன எழுதி வச்சுக்க தெரியாம எழுதி வச்சுப்பா. ஏமா, எல்லாத்துலயும் பொம்பளைக்கு நாங்க தான் மரியாதை கொடுத்துருக்கோம். ஓஹோ, மரியாதை தெரிஞ்சு கிடக்க. ஏமா தெரியுதுல, நீங்க உங்க லட்சணத்துக்கு தெரியுதுல. அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கு? என்ன சொல்லி இருக்கு? பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கு. அது உண்மைதான். இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுக்கல? அம்மா, நீ சொல்றது உண்மைதான். அரசாங்கம் கூட பெண்களுக்கு தான் பேசுது. இந்த 1000 ரூபாய் பணம் போட்டா யாவும் இருக்கா? 1000 ரூபாய் பணம் போட்டு எங்க ஊர்ல 2 கிழமை பேசி போச்சு ரோட்ல. என்ன தாண்டி மாசமான பணம் ஏத்துறாங்க எல்லாம் 1000 ரூபாய். நானும் என் புருஷனை ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியல அப்படின்னாச்சு. இந்த மாசமான 1000 ரூபாய் ஏத்தி விடுறாங்களாம். உள்ள வரதான் 18 ரூபா. உள்ள வரதாலப்பா மாசம் மகளிர்களுக்கு 1000 ரூபாய் ஏறுறாங்க. அந்த கிழவி என்ன நினைச்சு மாசமானதான் காசு வாடி கிளம்பிடுச்சு. என் புருஷனை எங்கடி நான் கண்டு தேடுவேன்னு இது சொல்றது. உனக்காவது பரவாயில்ல, புருஷன் இருக்கிறாரு. என் புருஷன் செத்து போயிட்டாரு, நான் எங்க போய் புள்ள வச்சுட்டு வரேன் இந்த கிழவி. ஏமா, கவர்மெண்ட் கூட உங்களுக்கு தான். ஏமா, புள்ள வச்சா உனக்கு எவ்வளவு பணம் தர்றா கவர்மெண்ட்ல? கவர்மெண்ட்ல எங்களுக்கு 12000 கொடுத்தாங்க. எவ்வளவு? 18,000 கொடுக்குறாங்க. புள்ள வைக்கிற உனக்கு அதுக்கு கஷ்டப்பட்டு மங்குன்னு உழைக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் காசு அக்கறை கொடுக்குறாங்க. இல்லாம தண்ணீர் இல்லாம வெளியில கொண்டாந்து உழைச்சு கூட கொடுக்கறது. நீங்க மங்குன்னு உழைச்சா மட்டும் போதாதுங்க. 10 மாசம் சுமக்கணும். நீங்க சுமக்குறது. நீ ஏமா 10 மாசம் சுமக்குற? நீ இப்ப ஒரே மாசத்துல 10 காட்டி நாங்க வேணாம் நான் சொல்ல போறோம். இல்ல 2 மாசத்துல 10 கூட நாங்க சொல்ல போறோமா? யார் பண்ணியே? மாப்ள, ஆமா. என்ன கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, நம்மளுக்கு காசு கொடுக்கல மாமா. 3000 ரூபாய் காசு, ஆப்பிள், ஆரஞ்சு, எதுக்கு? முக்கணியோட